ராமேஸ்வரம் பாம்பன் புதிய பாலத்தில் இரண்டாவது நாளாக சோதனை நடந்த நிலையில் தூக்கு பாலம் மற்றும் சிறப்பு ரயிலை இயக்கி வெள்ளோட்டம் விடப்பட்டது. ராமேஸ்வரம் தீவை இணைக்கும் வகையில் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணி துவங்கி முடிவடைந்த நிலையில் திறப்பு விழா நடத்த ரயில்வே அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி ரயில்வே துறையினரின் அனைத்து பிரிவு அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் குழுவுடன் ஆய்வு செய்தார். பின் பாம்பன் சென்ற அந்த குழு தண்டவாளங்கள் பாதுகாப்பு மற்றும் இரும்பு தூண்கள், ரயிலை இயக்க தேவையான மின்சாரத்தின் உயரழுத்த அளவு உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து 700 டன் எடை கொண்ட செங்குத்து தூக்கு பாலத்தை தூக்கி ஆய்வு நடத்தப்பட்டது. மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து புதிய ரயில் பாலம் வழியாக 6 பயணிகள் பெட்டிகள் இணைக்கப்பட்டு பாம்பன் ரயில் நிலையத்திற்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தடைந்தது. ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் தலைமையில் ரயிலில் பயணம் செய்து 80 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் மண்டபம் ரயில் நிலையம் வரை இயக்கி ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வுக்கு பின்பு அதிகாரிகள் மற்றும் பொறியியல் துறை வல்லுநர்கள் உள்ளிட்ட அனைத்து கட்டுமான பணியாளர்கள் மற்றும் இந்திய ரயில்வே பிரிவினர்களுடன் பாதுகாப்பு ஆணையர் ஆலோசனை மேற்கொண்டார். பாம்பன் கடலில் உள்ள பழைய ரயில் தூக்கு பாலத்தை எந்தவிதமான சேதமும் இல்லாமல் அகற்றி அதனை நினைவு சின்னமாக அமைப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. புதிய தலைமுறைக்காக ராமேஸ்வரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் செய்தியாளர் ஆனந்தன்.